ஹை கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சபரி சுபா அஃபிஷியல்ன்ட்டு. இதுதான் அந்த சுபா. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஆமாவா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டயர் புக் பண்ணியிருக்கோம். 2 பேர்த்துக்கும் சேர்த்து 6700 வந்துச்சு. ஸோ டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து நம்ம மணாலி போக போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. அங்கே என்ன டிவி தெரியுதா? லைஃப்பில் எப்பயாச்சும் பெங்களூர் தாண்டி போயிருக்கியா? போனது இல்லையா? இப்போ ஃபஸ்ட் டைம் போகிற. எப்படி இருக்குது? என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? ஸ்னோ இல்லைன்னா இருக்கணுமா? இல்லைன்னா பாரு, குழந்த மாதிரி இது மேலெல்லாம் ஏறிட்டு இருக்கு. 7 மணி ட்ரெயினுக்கு இப்பயே வந்திருக்கு இந்த குழந்தை. யார் உங்கள் வீட்டுக்காரு? அங்கே இருக்கிற ஒயிட் ஷர்ட் கார் வந்துட்டு ஊருக்கு போகிறேன் 50 ரூபா கொடுன்னு கேட்டார். நாங்கள் ஆல்ரெடியே ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தோம் பஸ் ஸ்டாப்லேயே. இன்னும் அதே மாதிரி ஒருத்தர் வராருங்க. சேலத்தில் இது என்ன ஒரு ஸ்கேமா என்னன்னே தெரியல. எல்லாரும் இப்படியே கேட்டுட்ருக்காங்க. என்ன வேணும்? ஏதாச்சும் பூவா வேணும். பூவாலாம் இங்கே கிடைக்காது. ஜூஸு என்ன வேணும்? பசிக்குதா குழந்தைக்கு? பூவா குழந்தைக்கு பசிக்கல, வயிற்றுக்கு பசிக்குது. சாப்பிடணும். சரி சாப்பிட்லாம். ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். ஒரு பேக் ராப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கான். இது பேக் எல்லாம் நம்மளது தான். இந்த பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. இந்த பேகு அவளது ஒன்று எந்த ஒன்று. ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு வயிறு பசிக்குது. அசிங்கமா இல்லை? அசிங்கமா இருக்கா இல்லையா? குழந்த உன்னை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஆ, தக்காளி சாதம் தான். அதுக்கு தான் சிக்கன் வச்சுக்கிறாங்க. தக்காளி சாதத்தில் ஒரு கபாப் பீஸ் வச்சு பிரியாணின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்களா? ஆமாம். நம்ம ட்ரெயின் எப்போ வரும்? எப்போ வரும்னே தெரியல. ஆனால் எனக்கு கூட்டம் சாவடிக்கிறான். 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். ஆனால் இங்கே நீ வந்த டைம் எப்போ? 2 o'clock. அசிங்கமா இல்லை? அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. கைஸ், ஃபைனலாக நம்ம ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்துச்சா? போகலாமா? ஹாப்பியா? மணாலி பார்த்தே ஆகணுமா இல்லை வீட்டுக்கு போகலாமா? போகணுமா? அசிங்கமா இல்லை? ட்ரெயினில் ஏறி நம்ம சீட்லலாம் செட்டில் ஆகிட்டோங்க. ட்ரெயினே ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. இது தாங்க 2 டயர் ஏசியோட செட்டப்பு. இந்த கோச்சு தான் இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரீனெல்லாம் கொடுத்து ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் தின்றியா? அசிங்கமா இல்லை? இதெல்லாம் நம்ம ஊர் ரங்கா டிபார்ட்மெண்ட். இது புடிங்க தின்னுட்டே இருந்தா நான் மனுஷன் இல்லையா? நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? சாப்பிட்றதுக்கே ஒரு பேக் வச்சு வாங்கி வச்சுருவா ஸ்நாக்ஸ். இது ஃபுல்லாக ஒன்று எனக்கா? உன்னை மேய்க்கிறதுக்குள்ள நான் சேர்த்துருவான் போல இருக்குது. அப்பயே உங்கள் அப்பா வேணான்னு சொன்னார். நான் தான் கேட்கல. எவ்வளோ செலவு பண்ணுற? என்ன 2 பேருமே ஒரே சீட்டில் உட்காந்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. இந்த RAC சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே சீட்டு தான். இந்த மாதிரி நம்ம IRCTSல நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கொடுப்பாங்களாம். சில டைமில் வந்து ஒரே பேருக்கு 2 சீட்டாக கொடுப்பாங்களாம். இது ஒரு ஸ்லீப்பர் சீட்டு தான். அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம், இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம். நாங்களாக இருக்கவங்க சரியாக போச்சு. வேறு யாராவது இருந்தால் அவ்வளோதான், சண்டை தான் நடந்திருக்கும். மேலே ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ இந்த பொண்ணு என் கூட இருக்கனால சரியாக போச்சு. எந்த பிரச்சனையும் வராமல் உட்காந்துட்ருக்கோம், தூங்கிடுவோம். என்ன தவிர வேறு பொண்ணு கொடுத்துருந்தா கூட ஜாலியாக தான் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன். சீரியஸாக தான். முன்னா விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்ல? உருட்டுவான் பாருங்கள். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷு டவரெல்லாம் கொடுத்துக்கிறாங்க புதுசாக ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் சன்செட்டுக்கு இல்லை, 8 மணிக்கு தான் எழுந்திருக்கோம் காலையில். எப்படி இருக்கு ட்ரெயின் பயணம்? நல்லா இருக்கும். நைட்டில் தூக்கம் வரல, கொரட்டை வெடி சாதாரிக்கிறாங்க. அது என்ன உங்கள் வீடா? யாருமே இல்லாமல் தூங்க. ட்ரெயின்னா அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன கரெக்டாக? எந்த ஊரில் இருக்கோன்னே தெரியல, எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான் நல்லாயிருக்கும். டீ வாங்கினீங்கன்னா சுடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே சுடு தண்ணி மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. காஃபிக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம விண்டோ பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேருக்கு. ஸ்க்ரீன் கொடுத்ததுனால வசதியாக போயிடுச்சு. மூடிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ காஃபி குடிக்கலாம். காலையில்
ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட்டை சேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ சரியான வைப்புக்கா. இங்கேருந்து பைஎக்ஸ் போட்டால் இங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். வேற மாதிரி இருக்குது. ஹைதராபாத் வந்துட்டோம். டோரா பூஜி குழந்தை. எங்கே போகிறோம்? மணாலி போகிறோம். எப்படி போகிறோம்? மலை, ஆறு, சுனாமி, ஃப்ளட்டா நிலச்சரிவு, மண் சரிவு, செத்துருவா. நிலச்சரிவு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி ட்ரெயினில் போகிறோம். நைட்டு திருடங்க வருவாங்க. குள்ளநரி வரும் நைட்டு. குள்ளநரியில் ரியல் திருடங்களே வருவாங்க நாக்பூரில். ஞாபகம் வச்சுக்கோ. குள்ளநரி திருடக்கூடாது சொன்னால் போயிடுவாங்க. காவலின் டெம்பிளுக்கு போறியா? இப்போது முடி வச்சு போயிட்டு தைலம் ஸ்மெல் வருது. இப்படி இருக்கு. மெடிடேஷன் பண்ணால் இப்போ கொசு விட்டா கொசுலாம் இடக்கூடாது. கொசு ஸ்மெல்லும் மெடிடேஷன் பண்ணு என்ன சரியா? நல்லா இப்படி இழுத்து இப்படி விட்டா நமக்கு கொசு வருமா? உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும். அதான் கொசு விட்டா போயிடும். என் அண்ணியை வளர்க்காத சபரி அண்ணியை நாயிடுவான். அப்புறமா கேளுடி நாய். ஐயோ வீடு. பயணம் எப்படி இருக்கிறது? நல்லாவே இல்லைங்க. நல்லாவே இல்லையா? முன்னெல்லாம் 2 டயர் ஏசியில் புக் பண்ணி கூப்பிட்டு வந்தா அப்படி தான் சொல்லுவேன். அங்கே பாரு அன்ரீஸ்வரில் விட்டுருக்கோம். அந்த மாதிரி சாப்பாடே நல்லா இல்லை. சாப்பாடு நல்லா இல்லைன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. சோறுலாம் வீட்லேயே மறந்துடும். இன்னும் ஒரு வாரத்துக்கு சோறு மறந்துடும். 10 நாளைக்கு. ஊருக்கு போகிற யாரு? போக மாட்டேன். ஓசிலெலாம் ஏற்றுறதுல மணாலி போயிட்டு தான் போவேன். மணாலிலாம் இல்லை. மணாலின்னு என் உயிர் எடுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு வந்து நம்மளுக்கு நாக்பூரில் கிடச்சிருக்கு. நம்ம ட்ரெயினில் வேலை செய்கிற அண்ணா வந்து வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்லையா? செம்ம ஸ்மெல் வருது. நல்லா இருக்கா? சாம்பார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ரைஸு. சூடாக இருக்குது. மாஸ், உண்மையிலே மாஸ். நாக்கெல்லாம் செத்து போய் கிடந்தது. இப்போ தான் உயிர் வருது. எப்படி இருக்கு செல்லம்? நல்லா இருக்கு. சாம்பாரே பிடிக்காது, ஆனால் நான் சாப்பிட்றேன். பியூட்டிஃபுல்லான சன்செட்டில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது. பனி மூஞ்சி. என்ன பண்ணுறீங்க குழந்த? முன்னாடி பண்ணுற பேசிடு. எனக்கு பல்லு தேய்க்கணும். போய் தேய். போட்டுட்டு போ ப்ளீஸ். இங்கே இருக்கிற பாத்ரூமுக்கு உன்னை கூப்பிட்டு போவாங்களா? தனியாக போடி. ஃபஸ்ட்டு பேய் வருது. ட்ரெயினில் கூட பேய் வருது. உன் மூஞ்சி பேய். சி அசிங்கமாக இல்லை? இவ்வளோ பேய் கழுத வயசாகுது பேய் வருமா? சபரி பல்லு தேய்க்க போகலாமா? எதுக்கு? பல்லு தேய்க்கணும்டா. வரமாட்டேன். வரணும் ப்ளீஸ். வா. காலை வெளில வா. வா கூட வரமாட்டேன். வாடா. அசிங்கமாக இல்லை? கெட்டி வதிக்கிறேன். வா போகலாம் ப்ளீஸ். காசு கொடு. 100 ரூபா சரி நான் தரவா. கொடு. பர்ஸே உன்கிட்ட தான் இருக்கு. என் காசெல்லாம் திருடி வச்சிருக்கான் நாய் இவன். உன் காசா? ஆமா. எல்லாம் ஏன் காசு? என் பர்ஸே எடுத்து அவன். காசா? எவ்வளோ சம்பளம்? நீங்களே சொல்லுங்க. எல்லா பசங்களும் நேரம் வை. பசங்க பர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இந்த நாய் பொண்ணுங்க பர்ஸ் எடுத்திருக்கான். பல தேய்க்கிறதுக்கு கூட வரணும். ஏன்னா உங்கள் வீடா? ட்ரெயினில் 2 நாள் ட்ராவல் பண்ணி டெல்லி வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டோம். இந்த நாய் தூங்கினே இருக்குது ட்ரெயினில். நைட்டெல்லாம் கொரட்டை விட தூங்க விட மாட்டேன்றாங்க. பாட்டு பாடின்னு உட்காந்துரு அவங்க கூட சேர்ந்து. டெல்லி போக போகிறோம். டெல்லியில் இறங்குறோம். டெல்லியில் இறக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் சரி ஓகே. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டு காஷ்மீரி கேட்டுக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் டெல்லி ஃபுல்லாக மெட்ரோவில் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் டெல்லியிலேருந்து வேறு ஸ்டேட் போகணுன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும். காஷ்மீரி கேட்டுக்கு வந்தால் இங்கேருந்து நம்ம போயிடலாம். இங்கே ஒரு பொண்ணு சோறை வாங்கி தர மாட்டேன்றான். இவன் மட்டும் 2 இங்கே ஹோட்டலே சாப்பிட்டான். ஹோட்டலே இல்லை. எனக்கு மட்டும் 25 ரூபாய் லேஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான். இவன்
2 சிக்கன் பர்கர் வாங்கி என் கண்ணு மூடி சாப்பிடுவேன். நீ தான் சிக்கன் பர்கர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். நான் பர்கர் சாப்பிட மாட்டேன்னு தெரியும். அப்போ எனக்கு வேறு வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வேறு எதுவும் இல்லை, நீ லோக்கல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். பஸ்ஸு போகிற வழியில் நிற்பாங்க அங்கே சாப்பிடு. அது வரைக்கும் என் வயிறு சும்மா இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடு. சரி வா, பூரி வாங்கி தரேன், வெளியே விற்கிறாங்க காட்டில் பூரி. சாப்பிட்றீங்க? ஃப்ரூட்டுன்னா எந்த மாதிரி? வாட்டர் மெலன். சரி வரோம், இரு பார்க்கலாம். ஸோ பஸ் வந்து 5 o'clockங்க. காஷ்மீரி கேட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஹிந்தி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஹிந்தி ஐயா எப்படி குடிக்குது பாரு. கையில் ஒன்று, வாயில் ஒன்று, இங்கே மடியில் ஒன்று. ஜூஸ் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? 319 ரூபா. செம்மையாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு வெளியே போய் வாங்கிட்டு வந்தேன். குழந்த இதே மாதிரி பஸ் தான். நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளேரி உட்காந்துட்டோம். காலையில் மணாலியில் பார்க்கலாம். டட்டா பை பை சொல்லி டாட்டா. விடிகால் 5 மணிக்கே மணாலி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனதும் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்த விளாக்ல மணாலியை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. டாட்டா பை பை.